பருத்தித்துறை வீதி நீர்வேலி சந்தில அமெரிக்கன் படம் பார்க்கிறேன், யூரோப்பியன் படம் பார்க்கிறேன். ஆனால் எப்ப அதை ஸ்ரீலங்கன் ஃபிலிம்ஸ் பார்த்திருக்கிறேன். சஞ்சனா ஆகியோரையும் இந்த நம்பிக்கையை படைப்பாளிகள் அவர்களுக்கான வாய்ப்புகளை, வசதிகளை, பல்வேறுபட்ட விஷயங்களை, இங்க இருக்கக்கூடிய வசதிகளை விருந்தினர்கள் பார்வையிடுவதற்கு விடயங்களும் இந்த கட்டடத்துக்குள்ளே இதுவரையிலும் இந்த பகுதியில் ஒரு ஸ்டுடியோ என்பது இல்லை, ஒரு கேமரா என்பது இல்லை, இப்படி ஒரு டப்பிங் வசதிகள் கொண்ட இடமாக இல்லை. பருத்தித்துறை வீதி நீர்வேலி சந்தில நிற்கிறோம். ஏன் இன்றைக்கு வந்து நாங்கள் சொன்னா ட்ரீம் லைன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம், அதனுடைய கட்டிடம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படுகிற நிகழ்வு இந்த சொற்பொழில் நடக்குது. ஈழ சினிமா மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல வந்து திரைப்பட படைப்பாளிகள் அவர்களுக்கான வாய்ப்புகளை, வசதிகளை, பல்வேறுபட்ட விஷயங்களை செய்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்குது. தென்னிந்தியாவில் வந்து சினிமாவில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய இயக்குனர் அமீர் உள்ளிட்ட பல்வேறுபட்டவர்கள் இந்த நிகழ்வில் பங்கு பெறுகிறார்கள். இந்த மண்ணுக்கு இது எவ்வளவு பிரயோசனமா இருக்க போது, என்ன நடக்குது, என்ன இதன் மூலமாக இந்த ஈழ சினிமா அடைய போகிறது, என்னென்னலாம் இங்க இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த காணொலியில் பதிவு செய்யறேன். இந்த சந்தி பகுதியிலேயே அவர்கள் அந்த பதாகை அமைத்திருக்கிறார்கள். இலங்கையில வந்து அதிநவீன திரைப்பட தயாரிப்பு நிறுவனமாகவும் திரைப்பட படப்பிடிப்புக்கான அனைத்து உபகரண தீர்வுகளுக்கு புதிய இடமாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. படைப்பாளிகள், கதை சொல்லிகள், திரைப்பட இயக்குநர்கள் என பல்வகைப்பட்ட கலைஞர்களாகி நீங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கான இந்த பயணத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்றது வந்து இந்த பதாகையில் இருக்குது. சந்தியே பரபரப்பாக இருக்குது. நிறைய பேர் வரவேற்கப்படுவதற்கான அந்த ஏற்பாடுகள். அது மாத்திரமல்ல, அதுக்காக காதிரக்கூடிய பல்வேறுபட்டவர்கள், பதாகைகள், அந்த புகைப்படங்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த பக்கமாக இருக்கிறது. நிகழ்வினுடைய அதிதிகள் வெவ்வேறுபட்டவர்கள் பங்கு பற்றலுக்காக வருகிறார்கள். இவ்வளவு பெரிய கூட்டம் ஒன்று, பண்பாட்டு நடனங்கள் எல்லாமே சேர்த்து காவல்துறையினுடைய பாதுகாப்பு அதிகமாக இந்த பக்கமாக இருக்கிறது. நிகழ்வினுடைய அதிதிகள் வரவேற்கப்படுகிறார்கள். இந்த மண்ணில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய சில வாய்ப்புகளாக இது அமையும் என்றதில் வந்து மாற்றுக்கிறது இடம் கிடையாது. வாகன தொடரணி மூலமாக அவர்கள் இந்த நிகழ்விடத்துக்கு அழைத்து வரப்படுகிறார். இயக்குனர் அமீர் அதிதிகள் மலரும் மாலை மண்ணினுடைய கலைஞர்கள், நிகழ்வினுடைய ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அதைவிட முதலீட்டாளருக்கு மிக முக்கியமான விஷயம் அதுதான் இங்கே தேவைப்படுகிறது. மண்ணினுடைய தனித்துவமான நாதஸ்வர இசையோடு பாரம்பரிய கலைகளுக்கு தான் இந்த வரவேற்பு நிகழ இருக்கிறது. வைக்கால் குதிரை ஆட்டம், அதே மாதிரி தான் மானாட்டம், மயிலாட்டம், விஷயம் ஒன்றுக்கு வந்து இந்த பாரம்பரியமான கலைகளோடு அழைத்து வரப்படும். மாபெரும் திரைப்பட நிறுவனத்தினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு பல்வேறுபட்ட கலைஞர்களுடைய பங்களிப்போடு இந்த சுண்ணாகம் வீதி நீர் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய இடம் நோக்கி இப்போது நகர்ந்து வருகிறது. இந்த வீதி எங்குமே பார்த்தா நிறைய பதாகைகள் கட்டி வரவேற்பதற்கான அந்த விஷயம் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். வழி நெடுகவும் வந்து மின் விளக்குகள், கொடிகள் எல்லாமே அலங்கரித்து இந்த வீதியை அமையம் செய்கிறது.
பருத்தி வீரன் தந்த இயக்குனர் அமீர் அவரை வரவேற்கிற அந்த பதாகை உலக சினிமாவை அல்லது உலக தமிழ் சினிமாவை திரும்பி வாய்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர். இவ்வளவு பெருங்கூட்டம் ஒன்று இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறது. அல்லது சினிமா மீது நம்பிக்கை வைத்து இவ்வளவு பேர் நகர்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம். தனி எந்த பக்கம் மாத்திரமல்ல, இந்த பக்கமும் ஏராளமானவர்கள் நிகழ்விடம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையோடு அவர்கள் பிடித்திருக்கக்கூடிய துறைகளில் சாதிக்க வேண்டும், அதற்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக இப்போ இருக்கும். பெருமளவிலான வட்டாசுகளோடு அதில் வரவேற்கிறார்கள். ட்ரீம் லைன் ப்ரொடக்ஷன் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை இங்கே அமைத்திருக்கிறார்கள். இந்த கட்டிடம் தான் இந்த நாளில் இங்கே அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படுகிறது. நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக ஒரு தயாரிப்பு கட்டிடம் ஒன்று உருவாக்கப்படுகிறது என்பது சிறப்பான விஷயம். நாங்கள் இதுவரையுமே வெவ்வேறுபட்ட இடங்களில் பார்த்துக்கூடிய பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்கள், இந்த உபகரணங்கள்லாம் இனி இங்கே வச்சு யாழ்ப்பாணத்திலே பெற்றுக்கொண்டு திரைப்படங்களை தயாரிக்க முடியும் என்பது படைப்பாளிகளுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் ஒன்று, இதில் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை கேட்டு தான் பார்க்கணும். வாசலில் வரவேற்பதற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு கொண்டிருக்குது. நல்ல ஒரு முயற்சி, இந்த மண்ணுக்கு தேவையானது. அல்லது இந்த துறையில் நம்பிக்கையோடு நகரக்கூடிய இளைய தலைமுறையாளர்களுக்கு இது ஒரு பெரு வாய்ப்பை கொடுக்கும். அதிதிகள் இவ்வளவு பேரும் கல்வெட்டுகளை வந்திருக்கிறார்கள். ஒரு தமிழக மரபுக்கேற்ப ஆளாக்கி எடுத்து வரவேற்கிற அந்த விஷயம். இந்த நேரத்திலே எங்களது சிறந்த அதிதிகளாக கலந்து கொண்டிருப்பவர்கள் இந்த ட்ரீம் லைன் கட்டடத்தினை திறந்து வைக்கும் மக்கள் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. The chief guest of today's event is in the room. நாம் பெருமனதோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்து எழுத்தாளரும் கதை சொல்லியும் ஆகிய பாபா செல்லத்துறை அவர்களும் இங்கு எம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பெருமையோடு கூறிக்கொள்கின்றோம். Police Senior DIG Kalinga and Baba Sellathurai, and also the founder and the creator of this Dreamline production, Mr. Sri Skandaraja, to cut and open the institute. Congratulations and celebrations when I tell everyone that நாளினுடைய அதிதிகள் இந்த நல்ல நம்பகரமான நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த மண்ணிலே ஆரம்பித்து வைக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையிலே ஒரு முழு திரைப்பட முறை உருவாக்குவதற்கு அத்தனை வசதிகளும் செய்திருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் இந்த நாளிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சிகரமான விஷயம். இலங்கையில் ஒரு திரைப்படத்தை முழுமையான பங்களிப்பு செய்யக்கூடிய அத்தனை விதமான வசதிகளை கொள்ளக்கூடிய ஒரு கட்டிடமாக இது உருவாகி இருக்கிறது. நிறுவன தலைவர் மற்றும் சஞ்சனா ஆகியோரையும் இந்த நேரத்தில் நாம் சிறப்பாக ஞாபகப்படுத்தி அவர்களையும் நாம் இந்த நிகழ்ச்சிக்காக வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்தியாவிலிருந்து எமது அழைப்பை ஏற்று வருகிறார். இங்கே இருக்கக்கூடிய வசதிகளை விருந்தினர்கள் பார்வையிடுவதற்கு போது வருகிறார்கள். என்ன விதமான வாய்ப்புகள் இங்கே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட அந்த விடயங்கள். இந்த நேரத்தில் இளைஞர்களை வருகின்ற ஆசனங்களை அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த புகைப்படத்துறை, சினிமாத்துறை, இது சார்ந்த அறிவுகள், அதோட கலந்துரையாடல் எல்லாமே மேற்கொள்ளப்படுகிறது. காலமே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை வைத்துக் கொண்டு ஏராளமான படைப்புகளை சொல்லக்கூடிய இந்த தயாரிப்பு நிறுவனத்தை பார்த்துருக்கீங்க. உள்ளுக்கு பிரம்மாண்டமான பல்வேறுபட்ட வசதிகள், குறிப்பாக எல்லா விதமான தேவைகளும் ஒரு இடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது ஒரு இடத்துல இருந்தோடே ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இங்கே இருக்கிறது. வெளிப்புறமாக இருக்கிறது, உட்புறமாக இந்த விதமான வசதிகள், அதே போல மேல் தளத்திலும் இன்னும் குறிப்பான விடயங்கள். குறிப்பாக இந்த திரைப்படத்தை உருவாக்கியதற்கு பிறகு அதனுடைய ஏனைய விஷயங்கள் பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அங்கே இருக்கிறது. படத்துக்கு பின்னணி குரல் கொடுக்கிறது, அதற்குரிய அந்த அறை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது.
இருப்பவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் விஷயங்கள் வாய்ப்புகள் திரைப்படம் ஜாதிக்கப்பட்ட பிறகு அது தொடர்பான விஷயங்கள் வசதிகளோடு படத்தை தடுத்து பார்க்கக்கூடிய மூலமாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆசனங்கள் ஏனைய வசதிகள் இதுவரை காலம் ஒவ்வொரு விடயத்துக்காக ஒவ்வொருபட்ட பகுதிகளுக்கு போனவர்கள் இங்கே இருந்தே எல்லா விதமான விஷயங்களையும் சொல்ல முடியும் என்ற நம்பிக்கையை இதன் மூலமாக இங்கே படைத்திருக்கிறார்கள், பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஆசன வசதிகளோடு சேர்த்து அவர்கள் இதிலிருந்து அந்த படம் உருவாக்கப்படுறதுக்கு பிறகு அதை அப்படியே பார்த்து அதற்கான விஷயங்கள் திருத்தங்கள் ஏனைய விடயங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இதன் மூலமாக யாழ்ப்பாண மாநில முதன்முறையாக தான் சொல்லக்கூடிய விஷயம். ஈழத்திலே இவ்வாறான வாய்ப்புகள் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இப்போது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பம் மூலமாக இவர்கள் இன்னும் மேலேறி இன்னும் தரமான படைப்புகளை ஏனைய விஷயங்களை இந்த மண்ணு கொடுத்தால் நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் இன்னும் நிறைய பேர் இது போன்ற துறைகளிலே முதலீடுகளை செய்வதற்கும் இது போன்ற துறைகளிலே ஆர்வம் செலுத்துவதற்கும் தயாராக இருப்பார்கள். Now we invite and உருவாக்குவதற்கான அத்தனை விடயங்களும் இந்த கட்டடத்துக்குள்ளே காத்து கிடக்கிறது. ஆகவே கலைஞர்களாகிய நீங்கள் கைகோர்த்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும் கதவும் இங்கு திறந்திருக்கிறது. நல்ல திரைப்படங்களை உருவாக்குதல், இன மத மொழி வர்க்க பேதங்களற்ற காத்திரமான படைப்புகளை உருவாக்கி வர்த்தக ரீதியிலான அடைவு மட்டத்தை சாத்தியமாக்குதல் என்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ட்ரீம்லைன் ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் தனது பயணத்தை ஆரம்பித்து விட்டது. ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் இன்று உயர்ந்து நிற்பதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள். அவர் அடைந்த பயணங்கள், நிறைந்த சவால்கள், எதிர்கொண்ட ஏராளமான விடயங்கள் என்று சொல்லி தான் கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து தெளிவடைந்து பல்வேறு விதங்களிலே கலைஞர்களை வளர்த்தெடுப்பதில் இன்று முழுவதும் காரணமாக இந்த கட்டடத்தை உருவாக்கி இருக்கின்றார். ஆகவே அவருக்கு நன்றி செலுத்தும் முகமாக இப்பொழுது முதலில் ஒரு சிறிய காணொளி அவருக்காக இந்த திரையிலே காண்பிக்கப்பட காத்திருக்கிறது. அந்த காணொளியோடு உங்களை நாம் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். பல நாட்டு மக்களின் நன்மதிப்போடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ட்ரீம்லைன் ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் தலைவர் எங்கள் பெருமதிப்புக்குரிய ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை இந்த நேரத்திலே தலைவரை வருகை தருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். எல்லோருடைய கனவை தான் நான் இதில் சாத்தியப்படுத்தி இருக்கிறேன். காரணம் என்னன்னா, எங்களோட சினிமா இதுவரை காலத்திலே ஒரு மேலோக்கிய நிலைக்கு வரையில. அதனால பல எக்கனாமிக் பிரச்சனை, டெக்னாலஜி பிரச்சனை மத்தியில் மேலோக்கி வரையில. ப்ரொடக்ஷனை நான் ஆரம்பித்தது காரணமே எங்களுடைய இளம் கலைஞர்கள், யாழ்ப்பாணத்து கலைஞர்கள் எல்லாம் எங்களை வச்சு முன்னுக்கு வர வேணும் அப்படி என்றுதான் இந்த தொழில்நுட்ப உதவியல் எல்லாத்தையும் நாங்கள் இங்கே கொண்டு வந்து அவங்களை ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த ப்ரொடக்ஷனை நான் உருவாக்கி இருக்கிறேன். எங்களோட ப்ரொடக்ஷன் வருஷத்துக்கு ஒரு 3-4 படம் அப்படி என்றதையும் இதில் நான் அடித்தரமாக தெரிவிக்கிறேன். இத்தோட இதை சார்ந்து எங்களுக்கு குரூப்பாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். கதலாக்கா அப்படி இப்படின்னு சொல்லி குரூப்போட பிரிச்சிருக்கிறோம். உங்களுக்கு படம் பண்ண விரும்பி நல்ல கதை உள்ள கலைஞர்கள் இருந்தால் அதை சினிமாவை உண்மையில நேசித்து வரக்கூடிய நீங்க கண்டிப்பா எங்களோட கதை சொல்லி இந்த கதை ஓகே அப்படி என்ற பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று பண்ணி உங்களை மேலோக்கி கொண்டு வரதுக்காக உதவி செய்வோம். அடுத்தது இந்த தருணத்தில் என் குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்ல உடனே
இந்த கணத்துல வந்து நான் இந்தியாவில் சில படங்கள் எடுத்திருப்பேன். ஒரு சில பேருக்கு தெரியும். ஆனால் ஃபெயிலியராக போச்சு 3 படம். படுத்தது கூடி என்னுடைய பிசினஸ் ஒன்றுமே கண்டுக்கல. நீங்க உழைச்ச காசு தானே, நீங்கள் சில இதில் ஒருதற்கு நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு. இந்த என் பேஷன் என்னுடைய போட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷமா இந்த சினிமா ஃபீல்ட்ல நான் விலகி இருந்தேன். மகன் படிச்சு கொண்டிருக்கீங்க, +2 12 படிச்சு கொண்டிருக்கீங்க. அவர் அந்த மாடலிங், அந்த ஆக்டிங், அந்த சீரியல் அப்படி இப்படியான வெப் சீரியல் அதெல்லாம் படம் பண்ண தொடங்கிட்டார். அப்போ நான் அவரை சொல்லி ஒரே ஒரு கட்டாயம் வந்து முதல் படிப்பு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி சரி டிகிரி முடிச்சுட்டு நல்ல ஒர்க் கொண்டு போனார். போட்டு ஒரு 6 months அப்புறம் வந்து சொன்னார், அப்பா என்னால் உங்களுக்காக செய்துட்டேன், இனி எந்த விருப்பத்துக்கு நான் படிக்க போறேன், உங்களால் என்ன ஒரு 3 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். நான் பிரச்சனையில் பண்ணி அப்படின்னு சொன்னா இந்த லைன்லேயே படிக்க போறேன்னு சொல்லி பிரான்ஸ் நோர்வே இப்படி கனடா இந்த கிளிமிதிகளை பற்றி படிக்க தொடங்கினேன். இதுக்குள்ள எனக்கு மிஸ்ஸஸுக்குள்ள சண்டை. காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க தான் போட்டீங்க, சரி இந்த பையனை கொண்டு விட போறீங்களா அப்படின்னு. நான் சொல்லிட்டு சினிமா வந்து உண்மையில சினிமாவை நேசித்தவன் ஒரு காலத்துல சினிமா கைவிட்டதான சரித்திரமே இல்லை. நாங்க இருக்க மட்டும் அவருக்கு ஏழுமானவர் நிச்சயம். அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பா இல்லை ஜெயிச்சேத்தி அப்படின்னு சொல்லி அவரை சமாளிச்சு இதுவரால் போய் குழந்தை ஆறுக்காம எங்கள் குடும்பத்தினருக்கு நன்றி. இதுல பேசி சில சொற்களை பொருட்களை இருந்தால் தயவு செய்து மன்னிக்கவும். வருகிறதில் அனைவருக்கும் ப்ரொடக்ஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளப்படும் இருக்கப்பட போகிறது. எந்தெந்த விடயங்கள் காத்து கிடக்கிறது என்கின்ற பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஸ்ரீ சந்தராஜா சரண் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். You're going to change people's lives. You're going to inspire people. You're going to be a great success, and I'm rooting for you. Ladies and gentlemen, and thank you so much for being here for opening of the Dreamland Production House. ஒரு நாள் அப்பா வந்து என்கிட்ட ஒரு கதை வந்து சொன்னாரு. ஏண்டா நீ அமெரிக்கன் படம் பார்க்குற, யூரோப்பியன் படம் பார்க்குற, ஆனால் எப்போது நீ ஸ்ரீலங்கன் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கிறேன்ட்டு. நான் சொன்னேன் இல்லைன்ட்டு. அப்போ ஒரு நாளைக்கு அப்போ என் கையோடு கூடி இந்த ஸ்ரீலங்கா வந்திருக்காரு. இருக்கிற கல்ச்சர்ஸ், பீப்புள்ஸ், கிரியேட்டிவ்ஸ் பீப்புள்ஸ் எல்லாரும் மீட் பண்ண வச்சாரு. அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இவ்வளோ கிரியேட்டிவான பீப்புளுக்கு ஒரு குட் ஃபெசிலிட்டிஸோட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொடுத்தோம்னா we can bring our culture and our movies to the international standard. And that is Dreamland's vision. We want to bring our films to international standard and make a global mark. நடிகரமான அருமையான கதை சொல்லியாம் எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாபா செல்லத்துறை அவர்களை இந்த நேரத்தில் நாம் அன்போடும் பண்போடும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு. உண்மையிலேயே இலங்கைக்கு வருவது இது 3வது தடவை. ஸ்ரீ சந்தராஜாவை எனக்கு தெரியாது. விக்கியை கூப்பிட்டாருன்னா எனக்கு வந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய மார்க் சிறப்புமிக்க நிகழ்வில் நானும் உடன் இருக்கிறேன் என்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் உட்கார்ந்து இந்த நிமிடம் முழுக்க பாலுமகேந்திரா சாரியை பாலுமகேந்திரா சாரோட எனக்கு கடைசி 10-15 வருடங்களில் மிக மிக நெருக்கமான உறவு. அவர் பல முறை ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்லிக்கொண்டே
அவர் பக்கத்தில் இருக்கிற மட்டக்களப்பில் இருந்து அங்குதான் ஒரு பிறந்து வளர்ந்தார். கரெக்டா மட்டக்களப்பு. மட்டக்களப்பில் பிறந்து வளர்ந்தவர் வாழ்ந்தார். அவர் தன்னுடைய ஸ்கூல் மாணவர்களோடு ஒரு டூர் போகிற போது ஒரு ஆங்கில படத்தினுடைய ஷூட்டிங் கொழும்பில் நடந்து கொண்டிருந்ததாக அவர் தன்னுடைய சின்ன ஒரு பிட்ல எழுதியிருக்கார். அப்போ அந்த ஸ்கூல் ஃபாதர்கிட்ட போய் அவர் கேட்கிறாரு. அந்த 40-50 பசங்கள் அவர் மட்டும்தான் கேட்கிறாரு, அந்த ஷூட்டிங் பார்க்கணும். ஒரு ஆங்கிலேயன் அந்த ஷூட்டிங்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இந்த பையனுடைய ஆர்வத்தை பார்த்து அப்போதெல்லாம் ஒரு பிளாக் கிளாத்தை மேல போட்டு அதுக்குள்ளதான் கேமராமேன் இருப்பார். இந்த பையனை அந்த பிளாக் கிளாத்ல ஃபுல்லா போட்டு மூடிட்டு அந்த கேமரா வழியாக அந்த காட்சியை காமிக்கிறார். எனக்கு உடம்பே சிரிக்கிறது. திடீரென்று அந்த ஆங்கில இயக்குனர் ரெயின் என்று கத்துகிறார். மழை என்று சொன்னவுடன் அடுத்த செகண்ட் மழை பெய்யும். பாலுமேந்திரா வெளியில் 7 வயசு பையனாக 7ஆம் வகுப்பு படிக்கிற பையனாக நினைக்கிறார். ரெயின் என்று சொன்னவுடன் மழை பெய்கிற அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு வார்த்தை ஒரு இயக்குனருக்கு மட்டும்தான் இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் ஒரு இயக்குனராக ஆவேன் என்று நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது முடிவு செய்தேன். அவ்வளவு பெரிய கனவை அவர் தேக்கிக் கொண்டு வைத்திருந்தார். கடைசி நாட்களில் அவர் எங்களோடு மிக நெருக்கமாக பேசின போதெல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு. நண்பர்களே, நான் ஏன் இந்த விஷயத்தை உங்களோடு இங்கு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், கந்தராஜா அவருடைய மகன் எல்லோருக்கும் நம்முடைய முன்னத்தியர், இலங்கையினுடைய முன்னத்தியர் பாலுமேந்திரா சார் தான். அவருடைய இந்த கனவை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அவருக்கு ஒரு பிரமாதமான கனவு இருக்கு. அது என்னவென்றால், உலகின் மிக முக்கியமான ஈரானிய டைரக்டராகிய மஜித்தினுடைய படங்களை மாதிரி ஒரு 10 படங்களை தமிழில் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஒரு படம் கூட 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டை தாண்டக்கூடாது என்று அவர் எங்களோடு விவாதித்திருக்கிறார். எல்லா படங்களுக்கும் நான் என்னுடைய ஆத்ம நண்பன் இளையராஜாவை மியூசிக் போட வைப்பேன். நான் கேட்டேன், சார் 50 லட்சம் ரூபாயில எப்படி சார் இளையராஜா மியூசிக்லாம் போட வைப்பீங்க? இல்ல, நமக்கு விடாமுயற்சி இருந்தால் அதை செய்ய முடியும். ஒரு படத்திற்கான 50 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும். அதை வைத்து இந்த 10 படங்களையும் செய்து முடித்தால் என்னுடைய முதுமை நிறைவேறும், நான் விடைபெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார். ஆனால் அதற்குள்ளாக அவர் விடைபெற்றார். அதனுடைய ஒரு துவக்கம் தான் அவர் எடுத்த தலைமுறைகள் படம். நான் இங்கு இவ்வளவு இளைஞர்களை பார்த்தேன். இலங்கையினுடைய நாம் மிக மிக ஒரு உக்கரமான யுத்தத்தை பார்த்தோ, கேள்விப்பட்டோ, கர்ப்பத்தில் இருந்தோ அல்லது படித்தோ, உணர்ந்தோ, எல்லா வகையிலும் கேள்விப்பட்ட ஒரு தலைமுறை இலங்கையில் இருக்கு. இந்த உலகத்தில் மற்ற யார் எடுக்கக்கூடிய படங்களை விடவும் நீங்கள் எடுக்கிற படங்கள் மிக மிக உக்கரமானதாக, ரத்தமும் சதயமானதாக என்றால் எங்களுக்கெல்லாம் அது ஒரு டெக்ஸ்ட். எங்களுக்கெல்லாம் அது நாங்கள் படிக்கிற ஒரு கதையோ அல்லது ஒரு சம்பவம். உங்களுக்கு மட்டும்தான் அது நீங்களோ, உங்கள் அப்பாவோ, உங்கள் அம்மாவோ அப்படி பார்த்த, அப்படி உணர்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. எனக்கு இன்றைக்கு இங்க இறங்கின உடனே எனக்கு இந்த மண்ணில் கால் பதிச்ச உடனே எனக்கு சோபா சக்தி, முத்துலிங்கம் மாதிரியான இலங்கை போரை பற்றி மறுபடியும் எழுதி கொண்டு குவித்த எழுத்தாளர்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தார். சோபா சக்தியுடைய இம் என்று ஒரு நாவல் உங்களில் பல பேர் படித்திருக்கும். அந்த இம் ஒரு போர் மனிதர்களை எப்படியெல்லாம் சிதைத்து இருக்கிறது. நாம் பார்க்கிற மாதிரி கால் ஊனமுற்றவர்கள் அல்லது இறந்து போனவர்கள் அல்லது சிதைந்து போனவர்கள் மட்டுமில்லை போரினால் ஊனமுற்றவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், ஒட்டுமொத்த மனநிலை சிதைந்து போனவர்கள். இந்த வாழ்க்கையைத்தான் ஒரு கலைஞன் எடுத்து திரையில் காண்பிக்க வேண்டியிருக்கிறது, எழுத வேண்டியிருக்கிறது. அந்த இம் என்கிற ஒரு நாவலில் ஒரு அப்பா தன்னுடைய மகளை ஒரு மருத்துவரிடம் கூட்டி போவார். அதான் அந்த நாவலுடைய துவக்கம். அந்த மருத்துவர் அந்த மகளை பரிசோதித்து விட்டு வந்து சொல்வார், உங்கள் மகள் 3 மாதம் கர்ப்பமாயிருக்கிறார் என்று சொல்வார். ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிக்கிற அந்த நாவலை அந்த பொண்ணை பார்த்து அந்த பெண் மருத்துவர் கேட்பார்,
இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம் இது தெரியுமா கேட்பார். இந்த பொண்ணு அமைதியாக இருக்கும். திரும்ப திரும்ப அந்த மருத்துவர் அந்த பெண்ணை கேட்டுக்கொண்டே இருப்பார். அந்த பேராகிராஃப் முடிகிற போது அந்த பெண் எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் தன்னுடைய அப்பாவை கைக்காம். அப்படிதான் அந்த நாவலை கோபாசக்தி ஆரம்பிப்பார். போர் என்ன செய்து, ஒரு போரினுடைய விளைவில் ஒரு அப்பா என்கிற ஸ்தானத்தை எல்லாம் ஒரு மனிதன் எப்படி இழந்து போயிருக்கிறார், அல்லது ஒரு மகள் எப்படி இழந்து போயிருக்கிறாள் என்பதை எல்லாம் அவர் அவ்வளவு உக்கிரமாக எழுதியிருப்பார். நண்பர்களை, எழுதுவது என்பது வேறு, அதே எழுதின விஷயத்தை திரையில் காண்பிப்பது என்பது வேறு. இருக்கிற என்னுடைய நண்பர் அமீர் மாதிரியான நண்பர்களுக்கு தெரியும், இந்தியாவில் கேரளாவில் ஜான் ஆபிரகாம் என்று எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் வியந்து போன ஒரு இயக்குனர் உண்டு. ஆனால் ஜான் 2-3 படங்களை எடுத்து பார்த்தார். எந்த படமுமே ஒரு முழுமை அடைந்து அவரால் ஸ்கிரீனில் கொடுக்கவே முடியும். அம்மா அரியான் அந்த மாதிரியான படங்களை எல்லாம் ஜான் எடுத்து பார்த்தார். ஏனென்றால் பேசுவது என்பது வேறு, அதை திரைக்கு நகர்த்தி கொண்டு போகிற போது பெரும்பான்மையான கலைஞர்கள் திரையில் அதை நழுவ விட்டு விடுவார்கள். அது முழுக்க முழுக்க வேறு ஒரு கலையாக இருக்கிறது. அந்த கலை இன்றைய காலகட்டத்தில் மிக மிக பொருட்செலவு மிக்கதாகவும், சாமானியர்கள் யாரும் கேமராவை கையில் எடுத்துவிட முடியாத மாதிரியும் இன்றைக்கு கார்ப்பரேட் உலகத்தில் போய் கதைகளும் சினிமாவும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இதுவரையிலும் இந்த பகுதியில் ஒரு ஸ்டுடியோ என்பது இல்லை, ஒரு கேமரா என்பது இல்லை, இப்படி ஒரு டப்பிங் வசதிகள் கொண்ட இடமாக இல்லை. இன்றைக்கு இது ஒரு சின்ன செடியை மாதிரி அரும்ப ஆரம்பித்திருக்கிறது. நான் முழுக்க முழுக்க இங்க இருக்கிற போன தலைமுறை மனிதர்களை மறந்து விடுகிறேன். இங்க இருக்கிற இளைஞர்களின் உற்சாகமும் இந்த இளைஞர்களின் கொண்டாட்டத்தையும் நான் பார்க்கிறேன். என்றால் நாம் முழுக்க முழுக்க கசப்பையே குடித்து வாழ்ந்திருக்கிறோம், கசப்பையே நாம் அருந்தி வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய உலகத்தை ஸ்ரீ கந்தராஜா மாதிரியான மனிதர்கள் காட்டியிருக்கிறார்கள். நண்பர்களே, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நான் திருவண்ணாமலை என்கிற ஒரு ஊரில் இருக்கேன். எங்கள் ஊரில் இவரை மாதிரி 100 மடங்கு பணக்காரர்கள் ஒரு 100 பேரை எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் இறந்து போனார்கள். அவர்களுடைய நினைவாக அவருடைய குழந்தைகள் அல்லது குடும்பத்தாரார்கள் என்றைக்காவது ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் திதி கொண்டாடுவார். அதோடு அவர்கள் நினைவில் இருந்து அழிந்து விடுவார்கள். ஆனால் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குகிற போது அந்த ஸ்தாபனம் என்பது ஒரு வியாபாரமாக இல்லாமல் ஒரு கலையாக இந்த உலகத்தில் நிற்கிற போது அந்த மனிதர்கள் என்றென்றைக்கும் மனிதர்களுடைய நினைவில் வாழ்ந்தார். நண்பர்களே, எனக்கு ஒரு 60 வயது ஆக போகிறது. என் 60 வயதில் நான் நடந்து வந்த ஆர்ட் சம்பந்தமான, லிட்ரேச்சர் சம்பந்தமான இந்த உலகத்தை திரும்பி பார்க்கிற போது நினைவில் மனிதர்கள் இருப்பது மட்டும்தான் மனிதர்கள் சம்பாதித்திருக்கிற மிகப்பெரிய சொத்து. அவர்கள் எவ்வளவு கார் வைத்திருந்தார்கள், எத்தனை பங்களா வைத்திருந்தார்கள், எவ்வளவு சொத்து வைத்திருந்தார்கள் என்பதெல்லாம் இல்லவே இல்லை. எத்தனை மனிதர்களின் நினைவுகளில் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த உலகத்தில் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் இங்கிருந்து ஒரு அகதியாக யூரோப் நாடுகளுக்கு போய் அங்கு அல்லல்பட்டு, நான் ஜெர்மனியில் கோபுரா ஞானம் என்று ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தார். அவர் ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் அவரை பார்த்து ரொம்ப வியந்து போன போது அவர் சொன்னார், பவானா, நானும் என் மனைவியும் ஒரு கல்லூரியில், பெண்கள் கல்லூரியில் ஒரு நாளைக்கு 250 டாய்லெட்டுகளை கண்டுபிடித்த கைகள் என்னுடைய கைகள். அவ்வளவு ரத்தம் தோய்ந்த, அவ்வளவு வேர்வை தோய்ந்த, அவ்வளவு அழுக்கான கைகளை கொண்ட வாழ்க்கையிலிருந்து வந்ததுதான் இந்த பணம். அந்த பணத்தை ஒரு ரூபாயும் வீணாக செலவு செய்து விடாமல், அவர் நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு ஊர்ல பெரிய பங்களாக்கள், சீசோர் வீடுகள், அல்லது இன்றைக்கு பணம் செலவழிப்பதற்கு 1000 வழிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் தவிர்த்து விட்டு தான் பிறந்த மண்ணுக்கு, தன்னுடைய ஜெனரேஷனுக்கு இப்படி ஒரு விஷயத்தை கையளித்து போக வேண்டும் என்று அவர் நினைத்த இந்த பெருமிதமான தருணத்தில் நானும் உடனிருப்பதை, வரலாற்று சிறப்புமிக்க இந்த தருணத்தில் ஒரு சின்ன இடத்தில் நானும் இருந்திருக்கிறேன் என்பதை பெருமையோடு நினைவு கூறுகிறேன். மக்கள் என்று சொல்லி பல தரப்பினருக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டிருந்தது எல்லோருக்குமே தெரியும். பல தசாப்த காலமாக அவை ஒரு சில காலங்களிலே சில கதவுகள் திறக்கப்பட்டு அவர்களுக்கான இடைவுகளும் பாலங்களும் கலை பாலங்களாக மாற்றமடைந்தன.
அந்த நேரத்திலே கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு மேலாக அதற்கு பிற்பாடாக முதல் முறையாக தென்னிலங்கையிலிருந்து பாடதுறை என்கின்ற பிரதேசத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் அதிகமான கலைஞர்கள் சிட்டி ஆஃப் ட்ரீகோ கப்பலுக்கூடாக திருகோணமலை வந்து அதற்கூடாக யாழ்ப்பாணம் வருகை தருகின்றார்கள். அவர்கள் வருகை தருகின்ற பொழுது அவர்களோடு இணைந்து யங் ஏசியா டெலிவிஷன் தயாரிப்பு குழுவோடு ஒருவர் வருகின்றார். பார்ப்பதற்கு உயரமாக, சற்று பயமான, ஆனால் கதைத்தான் குழந்தை போல. எங்களுக்கெல்லாம் பல அறிவுரைகள் தந்தவர். இந்த துறைக்குள்ளே நாம் வருவதற்கு எங்களுக்கு பல ஆலோசனைகளையும் ஊக்கத்தையும் தந்தவர். திரைப்படத்தை நாங்கள் வியாபாரமாக்குவதற்கு எந்த வகையிலெல்லாம் யுக்திகளை பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு வித்தியாசமான எண்ணெய்க்கருவை எமக்குள்ளே புகுத்தியவர். நீண்ட நாட்களின் பின்னர் இலங்கை திரைப்படம் ஒன்று பலரால் பேசப்பட்டது இவர் மூலமாக. கோமாளி கிங்ஸ் திரைப்பட இயக்குனர் கிங் ராட்னம் அவர்களை இந்த நேரத்திலே ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். கூப்பிடுவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். அமீர் அண்ணா, பவா அண்ணா, இஸ்காந்தராஜா அண்ணா. அண்ணா, எனக்கு இதுல ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். எனக்கு என் படத்துக்கு ஒரு ஸ்ரீஸ்கந்தராஜா காசு கொடுத்திருந்தாரு. அவர் யாரு, எப்படி இருப்பாரு, என்ன முகம் எனக்கு தெரியாது. அது நீங்களான்னு எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சு. அது நீங்க தானான்னு தெரியல. அப்படியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. என்ன சொல்றது, அதாவது யாழ்ப்பாணம் பல விஷயங்களுக்கு பேர் போன ஒரு மண். எனது பெற்றோர், என்னுடைய அம்மா அப்பா யாழ்ப்பாணத்தை பற்றி பல விஷயங்களை பெருமையா சொல்லியிருக்காரு. என்னுடைய தாத்தா ஒரு நடிகர். குத்துவிளக்குன்ற படத்துல யாழ்ப்பாணத்துல ஷூட் பண்ணப்பட்ட குத்துவிளக்கு படத்துல நடித்தவர் MS ரத்னம் அவர்கள். அப்ப அப்படியாப்பட்ட குடும்பத்துல வந்த நான் ஒரு காலத்துல ஏதோ ஒரு நானும் அகதியா கிழக்கில் வாழ்ந்து பிறகு ஏதோ ஒரு அதிர்ஷ்டமா கண்டியில வளர்ந்து இந்த சினிமா துறைக்கு வந்த பிறகு என்னதான் செஞ்சிருக்கோம், என்னதான் நம்ம திருப்பி கொடுத்துருக்கோம்ன்ற கேள்வி எனக்கு என்னால கேட்க வேண்டி இருந்தது. அதுல எங்க சினிமாக்கு என்ன ஆச்சு, எங்க இசைக்கு என்ன ஆச்சுன்ற ஒரு முக்கியமான கேள்வியை என் குடும்பத்துல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே அந்த ஒரு தள்ளுதல்ல நான் அந்த படத்தை 40 வருஷத்துக்கு அப்புறம் வந்த முதல் தமிழ் கமர்ஷியல் படத்தை எடுக்கிற வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அது ஒரு பெரிய பாக்கியம். அதனால இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட பல இளைஞர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். கலிஸ் அதுல ஒருத்தர். எனக்கு பெரிய சந்தோஷம். இங்குள்ள பசங்களோட நான் வேலை செஞ்சுருக்கேன், ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ வித்திட்டவனுக்கு அது செடியாகி அரும்பாகி செடியாகிறத விட என்ன சந்தோஷம் நான் இருக்க முடியும். அதை வித்திட்ட பல ஆயிரம் பேர்ல நானும் ஒரு சின்ன ஏதோ ஒரு ஒரு செருப்பா இருந்திருக்கேன்றதுல எனக்கு பெரிய சந்தோஷம் தான்.